தந்தை வழி தாய் வழி என இருபுறமும் பெரும் பேரரசு சந்ததியை பின்பற்றி வந்த தம்பதிக்கு மகனாக பிறந்து இந்தியாவை 1526 முதல் 1858 வரை 300 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவிய பாபர் பற்றிய உண்மைகள். பேரரசர் பாபரின் உண்மை பெயர் ஜாகிர் உத்தின் முகமது பாபர். பாபர் என்னும் பெயர் பெர்சியன் மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது. இதன் பொருள் புலி என்பதாகும். உமர் ஷேக் மிஸ்ராவின் முதல் மகன்தான் பாபர். இவரது தந்தை மாவீர பேரரசர் திமுரின் நேரடி சந்ததி ஆவார். இவரது தாய் ஆசியாவை ஆண்ட செங்கிஸ்கானின் சந்ததி ஆவார். 1495 பெர்கானா அதாவது தற்போதைய உஸ்பெகிஸ்தான் அரியணை ஏறினார் பாபர். அப்போது இவரது வயது வெறும் 12. 1504 காபூலை வெற்றி கண்டார். பாபரின் தாய்மொழி சகாட்டை என்பதாகும். ஆனாலும் அவர் பாரசீக மொழியை சரளமாக பேசும் வல்லவராக இருந்தார். தன்னை துருக்கியர் என்றே பாபர் சொல்லிக்கொண்டார். பாபரின் முன்னோர் காலத்தில் தைமூர்கள் கீழே பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதி இருந்தது. அதை மீண்டும் தங்களிடமே ஒப்படைக்க தில்லி சுல்தானிடம் வேண்டினார். அவர் அதற்கு மறுக்கவே சுல்தானின் உறவினரான அலாவுதீன் உதவியுடன் தில்லி சுல்தானை பானிபட் போரில் 1526 1,00,000 வீரர்கள் படை கொண்டு எதிர்த்து போரிட்டு வெற்றி வாகை சூடினார். இதற்கு பாபரின் பீரங்கி படை மிக பெரும் உதவியாக இருந்தது. பானிபட் வென்ற போதிலும் வட இந்தியாவின் பிற பகுதிகளான பீகார், வங்காளம் போன்றவை ஆப்கானியர் ஆட்சியின் கீழ் இருந்தன. குஜராத்தும் மாலவமும் சுதந்திரமாக ராஜபுத்திரர்கள் வசம் இருந்தன. ராஜபுத்திர தலைவர் ராணாவுக்கும் பாபருக்கும் 1527 போர் நடந்தது. அதில் வெற்றி கண்டு மாலவத்தின் சந்தரி என்ற வலிமையான கோட்டையை 1528 கைப்பற்றினார் பாபர். பழைய பகை கொண்டு இப்ராஹிம் லோடியின் இளம் சகோதரர் முகமது லோடி ஆப்கானியருடன் சேர்ந்து பீகாரில் கிளர்ச்சி ஏற்படுத்தி கோக்காரா நதிக்கரையில் 1529 போர் செய்தனர். இவர்களையும் தோற்கடித்தார் பாபர். பிறகு நட்பால் பீகார் பகுதியை வங்காள அரசு பரிசாக கொடுத்தது. பாபர் இந்தியாவை 5 ஆண்டுகள் மட்டுமே ஆண்டார். இவருக்கு கல்வி மற்றும் இசையில் பெரிய அளவில் ஆர்வம் இருந்தது. தனது வரலாற்றை துருக்கி மொழியிலேயே பாபர் எழுதினார். இவரது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டன. நீதித்துறை வலிமையாக செயல்பட்டது. கோக்காரா போருக்கு பிறகு இவர் எந்த போரிலும் ஈடுபடவில்லை. தனது கடைசி நாட்களில் நோயால் அவதிப்பட்டு படுக்கையில் இறந்தார் பாபர். இவருக்கு பிறகு இவரது மகன் ஹுமாயூன் ஆட்சியை நடத்தினார். இவர் இந்தியாவை இழந்து மீண்டும் வெற்றி கண்டார். இப்படியாக முகலாய பேரரசு இந்தியாவை 1526 முதல் 1858 வரை 300 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டனர். இந்நாள் வரையும் உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் இவரை ஒரு தேசிய ஹீரோவாக தான் பார்க்கின்றனர். இவரது பேரன் அக்பரால் இவரது சுயசரிதை பெர்சியன் மொழியிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.